Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். விவசாய நிலத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் எதற்கு? தரிசு நிலம் எவ்வளோ கவர்மெண்ட் நிலம் லேண்டெலாம் இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை லேண்டை அடித்து கொடுக்குறது. பரந்தூராக இருக்கலாம், இதில் சிப்காட் லேண்டாக இருக்கலாம், மேல்மாசு, இது ரெண்டை கூட ஓரளவு தொழில் வளர்ச்சிக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். நம்ம கலைஞர் பல்கலைக்கழகத்தை கொண்டு போய் விளைநிலத்தில் எது கட்டுறேன்? 60 ஏக்கரில் பல்கலைக்கழகத்தை கொண்டு போய் நீங்கள் அமைக்க போகிறீங்கன்னா விளைநிலத்தை முப்போகம் இருபோகம் விளையக்கூடிய இடத்துல ஏன் கை வைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குது திமுக ஆட்சியில். அதில் தோத்தவங்க தான் 2011 இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்ச எந்த அரசும் தப்பி பழிச்சதே கிடையாது. அந்த கவர்மெண்ட் போனதுக்கு அது ஒரு காரணம். அது தனியார் பிடுங்கினது, கட்சிக்காரன் அராஜகம் பண்ணி பிடுங்கினது. இது கவர்மெண்ட்டே பிடுங்குது. பரந்தூரில் என்ன பிரச்சனை? 1000 நாளாக போராடுறானுங்க. பேரழிவுங்க அந்த திட்டம். தமிழ்நாடு சென்னைக்கு 2015 பெருவெள்ளத்தை பார்த்தோம்ல, அது நிரந்தரமாக மாறும் பரந்தூரில் விமான நிலையம் வந்ததுன்னா. ஆனால் இந்த விவசாயிகள் கலெக்டரிடம் முறையிட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, என் கையில் எதுவுமே இல்லை. ஆமாம், கலெக்டர் கையை விரிச்சிட்டாரு, என்னால் முடியாதுன்ட்டார் கலெக்டர். மீறி அவர் நான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறேன்னா அந்த கலெக்டரை மாற்றிட்டு ஜால்ரா அடிக்கிற ஒரு கலெக்டரை கொண்டு போய் போடுவாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு கலெக்டர் சொல்கிறாருன்னா இந்த திட்டத்தை ஸ்டாலின் கவர்மெண்ட் உறுதிப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். திடீர்னு ஸ்டாலின் மேலே ராமதாஸுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. இவர் தான் ஒரு மேலே பேசினார் முதலமைச்சர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது. உன்னை நான் கோட்டையில் பார்க்கணுமானாரு. இன்றைக்கி எதுக்கு இப்படி பேசுகிறாரு? எலெக்ஷன் வருது. என்எல்சியோட கொடுங்கரங்கள் எல்லோரையும் வளைக்குதுங்க. அவங்களுக்கு பல லட்சம் கோடி காசு இருக்குது. அதனால் என்எல்சியோட கொடுங்கரங்களால் தான் இது பாதிக்கப்போகுது. இந்த நிலைமை நீடிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதில் உறுதியாக போராடுது. மற்றவங்க யாருமே இதில் உறுதி காட்டலை. அந்த பகுதியில் நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் மாசு அடைஞ்சிட்ருக்கு. என்எல்சி கிட்டே இருக்கக்கூடிய சில லட்சம் கோடி பணம் எல்லாரையும் விலைக்கு வாங்குது. பச்சையாக சொன்னாதான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சொல்லணும். விவசாய நிலத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் எதற்கு? தரிசு நிலம் எவ்வளோ கவர்மெண்ட் நிலம் லேண்டெலாம் இருக்குது. அங்கேயெல்லாம் போய் கட்டலாமே, ஏன் இருபோகம் விளையக்கூடிய நெல் விளையக்கூடிய பூமியில் போய் களப்புலியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அங்கே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன? இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை லேண்டை அடித்து பிடுங்கிறது. பரந்தூராக இருக்கலாம், இதில் சிப்காட் லேண்டாக இருக்கலாம், மேல்மாசு, இது ரெண்டை கூட ஓரளவு தொழில் வளர்ச்சிக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். நம்ம கலைஞர் பல்கலைக்கழகத்தை கொண்டு போய் விளைநிலத்தில் எது கட்டுறேன்? சொன்னாமா எவ்வளோ தரிசு நிலம் இருக்குது. எதுக்காக இந்த ஸ்கீம்? அந்த மக்கள் இன்றைக்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூனியர் விடம் தான் அதை போட்டிருக்குது. வேறு எந்த ஊடகமும் எனக்கு தெரிஞ்சது எழுதின மாதிரி கூட இல்லை. பல்கலைக்கழகத்தை எங்கே வேணால் அமைக்கலாம். அதுவும் 60 ஏக்கரில் பல்கலைக்கழகத்தை கொண்டு போய் நீங்கள் அமைக்க போகிறீங்கன்னா விளைநிலத்தை முப்போகம் இருபோகம் விளையக்கூடிய இடத்துல ஏன் கை வைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குது திமுக ஆட்சியில். நிலத்தை பிடுங்கிறது. ஒன்று மறந்துடாதீங்க குவன், மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்சு எந்த அரசும் நீடித்ததே கிடையாது. சிபிஎம் 77லேருந்து 2011 வரைக்கும் மேற்கு வங்கத்தை கட்டி ஆண்டாங்க. 34 வருஷம் அசைக்க முடியாத கட்சி. இன்னைக்கு சைபராகி நிற்கிறாங்க. சைபர், லிட்ரலி சைபர். சிபிஎம் எம்எல்ஏ கூட இல்லை, கிடையாது. எதனால் தெரியுமா? எதனாலன்னு சொல்லுங்களேன். அவங்க 34 வருஷம் அங்கே ஜெயிச்சதுக்கு காரணம் உபரி நிலங்களை நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வர்க்க பார்வையாக ஸ்பிளிட் பண்ணாங்க. உபரி நிலங்கள். ஆமாம், அது ஒரு நல்ல முயற்சி. நிலமற்ற விவசாயிகளுக்கு உபரி நிலங்களை பிரித்து கொடுத்தது. ஜோதிபாசு காலம் வரைக்கும் அது இருக்குது. புததேவ் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? 2006-07 நந்திகிராம் சிங்கூரில் கொடுத்த நிலத்தை திரும்ப பிடுங்குறாங்க. கவுடியில் வளர்ச்சினாங்க. இவங்களே பிரித்து கொடுத்த நிலத்தை இவங்க பிடுங்குறாங்க, அடித்து பிடுங்குறாங்க. நந்திகிராம்லலாம் சிபிஎம் செய்த அட்டூழியம் கொடூரமானது. துப்பாக்கி சூடில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் தோத்தவங்க தான் 2011 இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்ச எந்த அரசும் தப்பி பழிச்சதே கிடையாது. இந்த 60 ஏக்கர் நிலத்தை போய் அங்கே பிடுங்குறாங்கன்னா இதெல்லாம் உச்சகட்ட பாவம் எனக்கு தெரிஞ்சு. வேறு எவ்வளவோ லேண்ட் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி தரிசு நிலம் எவ்வளோ இருக்குது. விளைநிலத்தை போய் யாராவது நீங்கள் சிப்காட்டையோ அல்லது பரந்தூரையோ கூட 10% புரிஞ்சுக்கலாம். அந்த இடம் எங்களுக்கு தேவை, ஏன்னா அது தொழில் வளர்ச்சிக்காக. இது ஒரு பல்கலைக்கழகம், அதை எங்கே வேணால் கட்டலாமே. அது எதுக்கு போய் அங்கே கட்டுற நீ? அப்போ குறி வச்சு நிலத்தை பிடுங்கிறத, லேண்ட் கிராப்ன்றது இவங்க கொள்கையிலேயே ஊறி கிடக்கு. 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட் வீட்டுக்கு போனது காரணமே நில அபகரிப்பு தான். ஜெயலலிதா
தனி சட்டமே கொண்டு வந்தாங்க அதுக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நிலவரிப்பு தடுப்பு சட்டம்னு எத்தனையோ பேர் தாலி அறுத்தானுங்க. அந்த கவர்மெண்ட்டு போனதுக்கு அது ஒரு காரணம். அது தனியார் பிடுங்கினது, கட்சிக்காரன் அராஜகம் பண்ணி பிடுங்கினது. இது கவர்மெண்ட்டே பிடுங்குது. பரந்தூரில் என்ன பிரச்சனை? 1000 நாளாக போராடுறானுங்க. பேரழிவுங்க அந்த திட்டம். தமிழ்நாடு சென்னைக்கு 2015 பெருவெள்ளத்தை பார்த்தோம்ல, அது நிரந்தரமாக மாறும் பரந்தூரில் விமான நிலையம் வந்ததுன்னா. ஏன்னா நீர்வழிப்பாதைகளை நீங்கள் அடைக்கிறீங்க போட்டு. அத்தனை நீர்நிலைகள் எல்லாமே இருக்குது, தண்ணி அவ்வளவு நீர்நிலைகள்ங்க. அதை போய் அழிக்கிறானுங்க. அதே தான் சிப்காட்டு, மேல்மா. விவசாயம் மேலே குண்டர் சட்டம் மோடி கூட போடாததுங்க. அந்த சாதனையை பண்ணவங்க இவங்க. இப்போ கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு? கலைஞருக்கு கடலில் செலவு பண்ண ஊர் பூரா போய் வந்து பேர் வச்சிங்க. நீங்கள் எங்கே வந்து நிற்குதுன்னா ஏழை விவசாயியோட வயிற்றில் அடித்து அவன் நிலத்தை பிடுங்கிறதுல வந்து நிற்குது. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னே புரியலங்க. 60 ஏக்கர் நிலத்தை பல்கலைக்கழகம் கருணாநிதி பேரில் நீங்கள் அமைச்சிட்டு போங்க. அது எல்லா கட்சிகளும் கேட்டாங்க. உங்களோட முடிவு அது, தாராளமாக செஞ்சுட்டு போங்க. எம்ஜிஆர் பேரில் ஒன்று இருக்குது, ஜெயலலிதா பேரில் ஒன்று இருக்குது, கருணாநிதி பேரில் ஒன்று வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. ஏழை நிலத்தை போய் ஏன் பிடுங்குறீங்க? விளை நிலத்தை ஏன் பிடுங்குறீங்க? பேரழிவுங்க இது. திமுக எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், மண்ணிலையும் பொண்ணுலேயும் கை வச்ச எந்த அரசும் தப்பி பிழைத்ததா வரலாறே கிடையாது. சரியான உதாரணம் மேற்கு வங்கம். கொடிகட்டி ஆண்டாங்க சிபிஎம், கொடிகட்டி ஆண்டாங்க. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட 84 எலெக்ஷனில் கூட 400 சீட்டு ராஜீவ்காந்தி ஜெயிச்சப்போ கூட வந்து 2 மாநிலங்கள் காங்கிரஸுக்கு படுதோல்வியை கொடுத்தது. ஒன்று ஆந்திர பிரதேசம், ஏன்னா என்டி ராமராவ் கவர்மெண்ட்டை கவுத்தாங்கன்னு. இன்னொன்று மேற்கு வங்கம். 42 சீட்டில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 34 சீட்டு என்னமோ ஜெயித்தாங்க. 34லேருந்து 36 சீட்டு ஜெயித்தாங்க எம்பிக்கு. இந்திரா காந்தி செத்த அனுதாபாலையில் மொத்தம் மேற்கு வங்கத்தில் சிபிஎம் செல்வாக்கு அசைக்க முடியாது. 34லேருந்து 36 சீட்டு ஜெயித்தாங்க. கோட்டை முடிசூடா மன்னர்கள். சைபர் இன்னைக்கு யோசிக்கணும்ல. 34 வருஷம் கொடிகட்டி ஆண்டுட்டு இன்னைக்கு சைபர்னா நச்சன மக்கள் உங்களை வெறுக்கிறாங்கல்ல. ஏன்? கொஞ்சமாக அட்டூழியம் நந்திக்கிறான்ல. அவன் நிலத்தை அவன் பிடுங்காதன்றதை அவனை சுட்டு கொண்டீங்க. இல்லை, பாட்டாளி வர்க்கத்திற்காக உழைத்தவர்களானே கம்யூனிஸ்டுகள். அதான் அங்கே போச்சு, சைபர் ஆச்சு. கொடுத்த நிலத்தை திரும்ப வாங்கினீங்கன்னா கொடுக்காமலே இருந்தால் கூட பரவாயில்ல. குஜராத்தில் மோடி நில சீர்திருத்தம், வெங்காய சீர்திருத்தம்லாம் பண்ணதே கிடையாது. என்றைக்கு நீ அடிமையாகவே இருந்தான். அப்படி இருந்துட்டு போனால் கூட நீ தப்பிச்சுக்கலாம். கொடுத்துட்டு வாங்கினல சைபர். உண்மையிலே குகன் ஸ்டாலின் அரசாங்கத்தோட ரொம்ப துன்பியல் நாடகங்களில் ஒன்று, தொடர்ந்து ஏழை விவசாயிகளிடமிருந்து நிலங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிடுங்குவது. விமான நிலையம்னு பிடுங்கிறது, சிப்காட்னு பிடுங்கிறது, கலைஞர் பல்கலைக்கழகம்னு பிடுங்கிறது. மறந்துடாதீங்க, மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்ச எந்த அரசும் தப்பி பழித்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் இந்த விவசாயிகள் வந்து கலெக்டரிடம் முறையிட்ட போது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, என் கையில் எதுவுமே இல்லை. ஆமாம், கலெக்டர் கையை விரிச்சிட்டாரு. என்னால் முடியாதுன்ட்டார் கலெக்டர். மீறி அவர் நான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறேன்னா அந்த கலெக்டரை மாற்றிட்டு ஜால்ரா அடிக்கிற ஒரு கலெக்டரை கொண்டு போய் போடுவாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு கலெக்டர் சொல்கிறாருன்னா இந்த திட்டத்தை ஸ்டாலின் கவர்மெண்ட் உறுதிப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். 2 லெஃப்ட்டும் இதை பற்றி பேசுவாங்களா? இந்த விஷயத்தில் தானே நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பின் டவுன் பண்ணணும், மண்டியிட வைக்கணும்ல. இந்த டெல்டால சிபிஎம் சிபிஐ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இதை வந்து இதுக்காக நீங்கள் தானே போராடணும். மக்கள் உங்களை இன்னமும் கம்யூனிஸ்ட்டுகளை நம்புகிறாங்கல்ல. நேர்மைன்னா அது கம்யூனிஸ்ட்டுகள் தானே மக்கள் நம்புகிறாங்க. பழைக்க தெரியாதவனு சொல்லுவான். கம்யூனிஸ்டோட நேர்மையை யாராவது சந்தேகப்படுவானா? படமாட்டான். மற்றவன் தப்பு பண்ணால் மன்னிக்கிற மக்கள் கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணால் மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேன்றான்? ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து மக்கள் கம்யூனிஸ்ட்டுகளை மதிக்கிறாங்க. அவ்வளோ மரியாதை கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்குது இந்தியாவில். ஆனால் இன்றைக்கி திமுக இவங்க அடிக்கிற ஜால்ரா ஐயோ நினச்சே பார்க்க முடியாது. இந்த இஷ்யூவை 2 கம்யூனிஸ்ட்டும் கையில் எடுத்து போராடி இருக்கணும்ல. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரும்ல. ஏன் கும்மி அடிக்கிறாங்க? ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திமுக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வேறு நிலத்தை, தரிசு நிலத்தை, வேறு எவ்வளவோ லேண்ட் இருக்குது, அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டுங்க. விவசாயிகள் வயிற்றில் அடித்து பல்கலைக்கழகத்தை கட்டுறதுன்றது மிகப்பெரியது ஒரு துன்பியல் நாடகமாகத்தான் முடியும். கனிம வளத்துறையில் உள்ள ஊழலை தடுக்க அதை முழுமையாக அரசே எடுத்து நடத்த வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நல்ல கோரிக்கை. ஆனால் திமுக மட்டும் அதை செய்யாது. தனியார்கிட்ட இருந்தால் தானே கொள்ளடிக்க முடியும். இது கூட தெரியாமல் வெள்ளந்தியா சண்முகம் பேசுகிறார். அதான் ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இல்லை, கனிம வளக்குள்ளே எடுத்து போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே வந்து விபத்தில் இறக்கிறார்கள் அப்படிங்கிற புகாரையும் பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார். அப்போ இது எல்லாமே அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு தானே? அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். அது அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டு தான்.
பாஜக எதிர்ப்பில் காட்டக்கூடிய மூர்தன்யத்தை 10% கூட இதில் நீங்கள் காட்டலையே. அது எப்படி திமுக கவர்மெண்ட் வந்து கனிம வளத்தை வந்து நாட்டுடைமையாகனா கொள்ளடிக்க முடியாதுல்ல, தனியார்கிட்ட இருந்தால் தானே கொள்ளடிக்க முடியும். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர் சங்க மாநாடு வந்து சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாய் வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனால் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி ஸ்டாலின் வந்து நான் கோட்டைக்கே போய் பேசினேன், அவர் கண்டிப்பாக நினைச்சா உறுதிப்படுத்திட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் அணுகிறாரு. என்ன நடக்குது ரெண்டு பேத்துக்கு இடையில? அந்த மோதல் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு மோதல் எதுவும் முடிவுக்கு வரல. பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரல. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வந்து கொள்கை ரீதியிலானதோ சித்தாந்த ரீதியிலானதோ கிடையாது, தனிப்பட்ட விவகாரங்களுக்கானது. அதை நம்ம எதுவும் வெளிப்படையாக பேச முடியாது. திடீர்னு ஸ்டாலின் மேலே ராமதாஸுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. இவர் தான் ஒரு மேலே பேசினார் முதலமைச்சர் ஒரு வருஷத்துக்கு முன்னால். இப்போ திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது. உன்னை வந்து நான் கோட்டையில் பார்க்கணுமானாரு. இன்றைக்கி எதுக்கு வந்து இப்படி பேசுகிறாரு? எலெக்ஷன் வருது, அலையன்ஸ் திமுக கூட்டணிக்கு போகணுன்னு அப்பா விரும்புகிறாரு, மகன் அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னு விரும்புகிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை. அப்பா திமுக கூட்டணிக்கு போகணுறாரு, மகன் அதிமுக கூட்டணிக்கு போகணுறாரு. திமுக கூட்டணி எப்படி போவாங்க? திரும்ப வெளில போயிடுவார். திரும்ப வெளியில் அனுப்பிட்டு பாமக திமுக உள்ளே சேர்த்துச்சுன்னா மிகப்பெரியது ஒரு சரிவைத்தான் சந்திக்கும், பின்னடைவை சந்திப்பார்கள். ஆனால் கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன், எம்எல்ஏக்கள்னு கூட பார்க்க மாட்டேன், கடலை தூக்கி வீசுறேன் அப்படின்னு கடுமை காட்டி அவர் சொல்கிறாரு. நடைமுறையில் இது எப்படி ஆகுதான்னு. இப்போ தலைவர் அன்புமணியா ராமதாஸா? இப்போ தலைவராக இருக்கிறவர் ராமதாஸ் இல்லையா? அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் கொடுத்தாரு, நான் தான் தலைவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு ராமதாஸ் ஒன்றும் பதிலே சொல்லி. இன்னொன்று, அன்புமணியை செயல் தலைவர் ஆக்கின பிறகு இதுக்கு காரணம் இருக்குது. தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை ஏன் நான் நீக்கணுன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்றதை வரும் நாட்களில் நான் சொல்லுவேன்னாரு. இன்னும் சொல்லவே இல்லை. அவர் மோதல் முத்துது. தேர்தல் நெருங்கும்போது இது இன்னும் கிளைமாக்ஸை நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். கொள்கை எதுவும் கிடையாது. தனிப்பட்ட ஆசாபாசங்கள், பர்சனல் இஷ்யூஸ் தான். ஃபேமிலி பார்ட்டி, கம்ப்ளீட்லி ஃபேமிலி பார்ட்டியாக மாறி போச்சு. அவர் அன்புமணியோட 3 மகள்கள் இருக்காங்க, பேரன் இருக்கான், மனைவி இருக்காங்க, மருமக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் போச்சு. அதாவது வாரிசு அரசு இல்லை, ஒளிவு மறைவாக செய்யணுன்றது கூட கிடையாது, ஓப்பனாக செய்ய வேண்டியது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு இளைஞரணி தலைவராக முகுந்தன் வந்து ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க கட்சியோட உள்விவகாரங்க. நமக்கு தான் தெரியுது இல்லை, மோதல் உச்சத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. ஒரு கிளைமாக்ஸை நோக்கி அது போகுது. வெள்ளித்திரையில் இது தோன்றும் முறையில் நம்ம எதுவும் பேச முடியாது. மொத்தத்தில் இது ரொம்ப அவலமான ஒரு விஷயங்க, அவ்வளோதான். என்எல்சி நிறுவனம் வந்து சட்டவிரோதமாக வெளியேற்றும் கழிவுகளால் வந்து அருகில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரில் பாதரசம் கலக்கும் கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. அன்புமணி அவர்களும் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு. பூவுலை நண்பர்கள் அமைப்பும் வந்து இதை உறுதி செஞ்சு இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற இதில் வந்து மூடி மறுத்தது. ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இல்லை, இது மாதிரி பாதரசம் கலந்திருப்பது உண்மைதான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறது. ஏன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து கொஞ்சம் இது மாதிரி நடவடிக்கைகள்? என்எல்சியோட கொடுங்கரங்கள் எல்லாரையும் வளைக்குதுங்க. அவங்களுக்கு பல லட்சம் கோடி காசு இருக்குது. அதனால் என்எல்சியோட கொடுங்கரங்களால் தான் இது இந்த நிலைமை நீடிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதில் உறுதியாக போராடுது. மற்றவங்க யாருமே இதில் உறுதி காட்டலை. மேபி அவங்களோட வாக்கு வங்கியாக இருக்கலாம், அந்த பிராந்தியத்தில் அவங்களோட செல்வாக்கு எதுவாக வேணா இருக்கலாம், காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க 2 பேரும் ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தான் உறுதியாக இந்த பிரச்சனையில் போராடிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். என்எல்சியோட அட்டூழியம் அராஜகத்துக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே போராடக்கூடிய ஒரே கட்சி. அவங்க சுற்றுப்புற சூழலுக்கு எந்த அளவுக்கு என்எல்சி வந்து ஆபத்தை ஏற்படுத்துது, நிலத்தடி நீரை எந்த அளவுக்கு மாசுபடுத்துகிறாங்கன்னு பாமக மட்டும்தான் தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க யாரும் அதில் முழு கவனம் செலுத்துனதா தெரியல. சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி யாருமே அதை பெருசாகவும் கையில் எடுக்கல. அதனால் இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். அந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் மாசு அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்எல்சி கிட்டே இருக்கக்கூடிய சில லட்சம் கோடி பணம் வந்து எல்லாரையும் விலைக்கு வாங்குது, அச்சா சொன்னாதான். அதனால தான் அவங்க இதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க எந்த சட்டங்களுக்கும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க. இன்றைக்கி இல்லை, 50-60 வருஷத்துக்கு முன்னால் என்எல்சிக்கு லேண்டு கொடுத்தவனுக்கு இன்னமும் அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கல, வேலை கொடுக்கல. இன்னமும் சொல்லி 13,000 பேருக்கு மேலே வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வச்சு தான் வண்டியை ஓட்டுறாங்க. இத்தனைக்கும் சில லட்சம் கோடி பெருமானம் உள்ள நிறுவனம், அது அரசு துறை நிறுவனம். ஆண்டுதோறும் சில ஆயிரம் கோடி லாபம் ஈட்டுற நிறுவனம். அவங்க தங்கள் ஊழியர்களையும் முறையாக கவனிக்கல, சுற்றுப்புற சூழலையும் அவங்க பாதுகாக்கல. அதனால் வந்து என்எல்சி நிறுவனம் மிக மிக மோசமான ஒரு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இது இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒன்றும் தீர்ப்பு கிடைக்கல. தொடர் மக்கள் போராட்டங்களால் தான் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், தமிழ்நாட்டோட 2 பெருங்கட்சிகளும் இதை பெருசாக கண்டுக்கல. 2 பேருமே என்எல்சிக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேன்றாங்க.
திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுகவும் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது. இதுவே உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது கரண்ட் சார்.